ஏய் பொட்டை, இதாடா இதா பேச பாத்தியா? பெருசு செத்து போறவே என்னோட ஃப்ரெண்டு, அவனை அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. அடடா அடடா அடடா, நட்புன்னா இந்த மாதிரி. சாகிறதுக்கு முன்னாடி நான் கொடுத்த 5000 வாங்கிட்டு தான் விடுவேன். ஓ நட்புல தீய வைக்க. சரி, இங்க எதுக்கு வந்த? கடைசியா என் நண்பே வேலை பார்த்த இடம் இதானே, அதான் ஓனரை பார்த்து விஷயத்த சொல்லி கூலி வர சொல்லிக்கோ அப்படின்னு ஒரு பாட்டை பாடி அந்த 5000 வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கு. யாரு இவங்கள்ட்ட எதுக்கு பேச்சு? ஒழுங்கா உக்காரு அப்படின்னு உட்கார வச்சிருவாங்க. யார் என்னேவா? இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோ எங்கடா பிஜிஎம் காதோ? எடிட்ரு, என்ன தூங்கிட்டியா? பிஜிஎம் வந்துருச்சு, வெரி குட். ஆனா என்ன கொஞ்சம் டிஃபரெண்டா மாடு கத்துற மாதிரி இருக்கு. மாடெல்லாம் கத்துற ஐயா. உன் ஃப்ரெண்டு ராஜசேகர் இருக்காருல்ல, அவர்தான் அப்படி கத்திக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்ற பெருசு? அவன் தான் செத்துட்டானே. அவர் செத்துருக்கலாம், ஆனா அவரோட ஆத்மா இந்த ரூமுக்குள்ளதான் சுத்திக்கு இருக்கு. அங்க வாரு, அங்க வாரு. ஏ ஆயோ, என்னையா செத்து வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா? அதே ஐயோ, எம்ப்ளாயி ஆப்த ஏற இந்த வருஷமும் வாங்கிருக்காங்களா இருக்கே. அதுக்கு ஏயா நீ பதற? ஏன்னா இந்த வருஷம் தான் செத்து போயிட்டானே, நம்ம வாங்கிடலான்னு கனவு கட்டிக்கிட்டு இருந்தேன். மக்காளி மொட்டை திரும்ப வந்துட்டா ஐயா. உனக்கு ஓக்கவல. ஆனா என்னதான் இவ்வளவு சின்சியரா இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறமும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டே வேலை பாக்குறான் பாரு. ஆனா அது ஹெல்மெட் இல்லப்பா. ஓ, இவன் மட்டும்தான் இவ்வளவு பல பலன் இருக்கா? சரி, வா கிளம்புவோம். என்னத்தை கிளம்புறது? அதான் ஆளை பார்த்துட்டேன்ல, காசை வசூல் பண்ணாம நான் வரவே மாட்டேன். ஐயா ஐயா ஐயா, போனத்தை கூட விட மாட்டியா ஐயா? பெருசு, இந்த தேவாவை பத்தி தெரிஞ்சிருந்தோ ஆயோ ஆரம்பிச்சாண்டா. எப்பா, இதுக்கு மேல தாங்க முடியாது, நான் கிளம்புறேன். உன்னை யார் இங்க வர சொன்னது? அதுக்கு ஏன்டா இவ்வளவு க்ளோஸா வர? விட்டா கிஸ் அடிச்சிருவா போல இருக்கேன். தள்ளிடுடா. சரி சரி, சூடாவாத. ஒருவேளை உண்மையிலேயே வாடவில்லாத இருப்போதோ. நீ ஏன்டா இங்க வந்த? அப்புறம் என்ன கொன்ன மாதிரி உன்னையும் கொண்டுருவாங்க. ஏதா உன்னை கொலை பண்ணிட்டாங்களா? ஓ மை காட், எப்போ? அதான்டா 2 நாளைக்கு முன்னாடி மாலையெல்லாம் வாங்கி வந்து போட்டு என்னை பார்த்துட்டு போனீங்க. ஆமா ஆமா, 1500 அந்த போல. டேய் என்கிட்டே உருட்டாத. வார்டு கவுன்சிலரை எவனா கொண்டாந்து போட்ட மாலைய ஃப்ரீசர் பாக்ஸுக்கு மேல வெயிட் ஏறுதுன்னு சொல்லிவிட்டு என் மக தூக்கி கொண்டே வெளியில போட்டுச்சு. அதை யாரும் பார்க்காத நேரத்துல எடுத்தாந்து எனக்கே போட்டுவிட்டு 1500 ரூபாயாம். மக்கள் இது மாதிரி எத்தனை உருட்டு விட்டு இருப்பேன்ட்ட. அது பாத்துட்டியா? சரி, யார்ட்டையும் சொல்லிடாத. நல்ல மாலையா வாங்கி போடலாம் தான் ஆசைப்பட்டேன். ஆனா என்ன பண்றது, கையில சுத்தமா காசு இல்ல. இருந்த காசை தான் நீ வாங்கிட்டு போயிட்டு பாட்டியே போட்ட. டேய், எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு இருக்கியே. உன் உயிர் நண்பன் நான் மண்டைய போட்டேன், என்னை கொண்டிருக்காங்கன்னு சொல்றேன். யாரு கொண்டதுன்னு கேட்டியா? அது ஆபால, அதை கேட்க பார்த்துட்டேன். யார் அவனை கொலை பண்ணது? இந்த தேவாவை பத்தி தெரிஞ்சிருந்தோ. டேய், இன்னும் மாடா இதே சொல்லிக்கிட்டு இருக்க? இதுக்கப்புறமும் சொல்லுவேன், நீ சொல்லு. உன்னை கொண்டது யாரு? இங்க சைமன் ஒருத்தர் இருக்காண்டா. எது சீபாடா? இந்த கட்சியெல்லாம் நடத்துவாரு அவரா? டேய், அவர் இல்லடா, இவன் வேற. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா நான் கொண்டு வந்த பாடியை நீ எரிச்சு காட்டணும். சார், நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நான் கண்டுபிடிச்சது என்னமோ மசாஜ் பண்ற மிஷின். ஆனா எனக்கு கிடைச்சது இந்த புணம் எரிக்கிற மிஷின். வாட்? அட ஆமா சார், மிஷினை கண்டுபிடிச்சதுன்னு ட்ரையல் பாக்குறதுக்காண்டி என் மவளோட உட்கார சொன்னேன். பூரா பயந்துக்கிட்டு உட்கார மாட்டேன்னுச்சுங்க. அப்புறம் பக்கத்து வீட்டு பூனை வந்துச்சு, அதை பிடிச்சி கட்டி போட்டு சுவிட்சை போட்டேன். வக்காளி புகையா போச்சு. கிட்ட போய் பார்த்தா சாம்பதம் கிடக்கு. அப்புறம் தான் இந்த மிஷினுக்கு அனிமல்ஸை எரிக்கும் நவீன மிஷின்னு பேர் வச்சேன். அட பாவி,
அப்ப நீ ஒரு டொபாக்கூர் சயின்டிஸ்டா? அதை தெரிஞ்சுக்கிட்ட சைமன் உண்மையான சயின்டிஸ்டை தேடி போனேன். உண்மையான சயின்டிஸ்டா யாரு? உன்கிட்ட பணத்தை கொடுத்து பணத்தை எரிக்கிற மிஷினை செய்ய சொன்னா நீ ஆல்ரெடி எரிஞ்சு போன பணத்தையே செஞ்சு வச்சிருக்க. நம்மளை பத்தி தான் ஏதோ சொல்றாங்க போல இருக்கு. நம்ம அல்ட்ரா பவர் சேவிங் மோட்ல இருக்கனால காது கேட்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு இந்தா போச்சு. அவ்வளவுதான். இனி அடுத்த பார்ட்ல தான் பார்க்கலாம். ஆமா, இவர் யாரு? இவரா? அது படிச்ச கிடையாது, அதுவும் ரோபோ தான். சிட்டி. டேய் வீடா போடா போறா, என்னடா இன்ட்ரோ கொடுக்குற? இப்போ நான் கொடுக்குறேன் பாரு. ஃபக்கு பாட்ட சிட்டி த ரபாட் வெர்ஷன் 2.0. எனக்கு இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படியா? இன்ட்ரெஸ்டிங்.